அடுத்த 3 மணி நேரத்தில் இலங்கை அருகே டித்வா புயல் உருவாக உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்த 3 மணி நேரத்தில் இலங்கை அருகே டித்வா புயல் உருவாக இருப்பதாகவும், தென்மேற்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவான நிலையில் டித்வா புயல் உருவாகிறது என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் செலீனா வழங்க கேட்கலாம். செலீனா, வானிலை ஆய்வு மையம் என்ன அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது? விவரங்கள் என்ன? வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த 3 மணி நேரத்திற்குள் புயலாக மாறுவதற்கு வாய்ப்பிருக்கக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இலங்கை கடற்கரையோரம் நிலை கொண்டிருக்கக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கடந்த 6 மணி நேரத்தில் 17 கிலோமீட்டர் வேகத்தில் வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து இன்று காலை 8:30 மணி அளவில் மட்டாகல்பாவிற்கு இலங்கைக்கு தென்கிழக்கே 120 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருக்கிறது. இது மேலும் அடுத்து வரக்கூடிய 3 மணி நேரத்திற்கு தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இலங்கை கடலோர பகுதிகளில் வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து மேலும் தீவிரமடைவதற்கான வாய்ப்பிருக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக புயலாக மாறிய பின் அடுத்த 48 மணி நேரத்தில் தீவிர புயலாக மாறுவதற்கான வாய்ப்பிருக்கக்கூடும் என்றும், தீவிர புயலாக மாறிய பிறகாக இலங்கை ஒட்டியிருக்கக்கூடிய கடற்கரை வழியாக வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து வட தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் தெற்கு ஆந்திரா கடற்கரையை கடப்பதற்கான வாய்ப்பிருக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக தமிழகத்தை பொறுத்தவரையிலும் வடதமிழக கடலோர மாவட்டங்கள், புதுச்சேரி மற்றும் ஆந்திரா, தெற்கு ஆந்திரா உள்ளிட்ட பகுதிகளை பொறுத்தவரையிலும் அடுத்து வரக்கூடிய 5 நாட்களுக்கு மிதமான மழைக்கான வாய்ப்பிருக்கக்கூடும் என்று தெரிவித்திருக்கிறது. ஒரு சில மாவட்டங்களில் மற்றும் கனமழை முதல் மிக கனமழையும், ஒரு சில மாவட்டங்களில் அதி கனமழைக்கான சிவப்பு நிற எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி செலீனா.